ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். யூஎன் செட்டில்மெண்ட்ஸை அழிக்கணும்னு இஸ்ரேலின் அரசு அதிகாரி ஒருத்தங்க சொல்லியிருப்பது கொஞ்சம் வியப்புடைய செய்தியா இருக்கு. லெபனான்ல இருந்து தொடர் தாக்குதலும் ஹமாஸ் தலைவரிடமிருந்து அமெரிக்காவுக்கு எதிரான எச்சரிக்கையும் இப்போ வந்துகிட்டு இருக்கு. இஸ்ரேலுக்கு எதிராக தன்னுடைய சாட்டையை சுழற்றிய டர்க்கி அப்படின்னு பல செய்திகளும் இன்னைக்கு இருக்கு. முக்கியமா இந்திய கடற்படையின் ரெஸ்கியூ ஆபரேஷனா இருக்கட்டும் இல்ல ஆதித்ய எல்வனா இருக்கட்டும் அதோடைய அப்டேட்டட் நியூஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ மிஸ் பண்ணாம வீடியோவை முழுசா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது ஆயுதம் அறிவோம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் நியூஸ், டிஃபென்ஸ் வெப்பன்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் குளோபல் நியூஸ் இது போன்ற பல உலக செய்திகளையும் நம்ம சேனல்ல கவர் பண்ணி பேசுவோம். நம்ம சேனல்ல போய் பாருங்க, இது மாதிரியான நியூஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம், எப்படிப்பட்ட கண்டென்ட் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்க வரும். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்ட போதுமானது, அண்ட் உங்க நண்பர்களுக்கு பகிர்ந்தால் போதுமானது. ஸோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போய் என்னென்ன கண்டென்ட் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தடுத்து பல சாதனையை நம்ம இஸ்ரோ நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வாட்டி வெற்றிகரமா நம்ம ஆதித்ய எல்வன் சூரியனை ஆராய்ச்சி செய்ய ஏவிய விண்கலம் அதோட ஹாலோ ஆர்பிட்ல என்டர் ஆகி லாக்ரேஞ்ச் பாயிண்ட்ங்கிற L1 பாயிண்ட் ரீச் ஆகிடுச்சு. வெற்றிகரமா L1 பாயிண்ட்ல நிலைநிறுத்தப்பட்டு இருக்கு. இது மிகப்பெரிய வெற்றி. அதுவும் இஸ்ரோ மாதிரியான ஒரு ஸ்மால் ஸ்கேல் பட்ஜெட்ல ப்ராஜெக்ட் பண்ணும் ஆர்கனைசேஷனுக்கு இது சொல்ல முடியாத வெற்றி ஃப்ரெண்ட்ஸ். சரி, இந்த ஆதித்ய எல்வன் வெறும் சூரியனை தான் ஆராய்ச்சி பண்ணுமா அப்படின்னு பார்த்தா இல்ல. அது சூரியன்ல இருந்து வெளிப்படும் கதிர்களையும் சூரியனையும் ஆராய்ச்சி செய்யும். அதே மாதிரி சூரியனால பூமிக்கு எது மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கறத போர்காஸ்ட் பண்ணவும் இந்த ஆதித்ய எல்வன் யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பிய யூனியன் போன்ற வளர்ந்த நாடுகள் சூரியனை ஆராய்ச்சி செய்ய அனுப்பிய வெற்றி விண்கலமை தொடர்ந்து நாம தான் அடுத்த வெற்றி விண்கலம், அதாவது ஆதித்ய எல்வன் தான் அடுத்த விண்கலம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் லோ ரேஞ்ச் பட்ஜெட்ல நம்ம வெற்றிகரமா சூரியனை ஆராய்ச்சி செய்யறதுக்காக அனுப்பிய வெற்றி விண்கலம். ஸோ இது வந்து ஒரு மைல் ஸ்டோன் நமக்கு. சந்திராயனை தொடர்ந்து பெருமைப்பட வேண்டிய அடுத்த தருணம் இது நமக்கு. அதே மாதிரி அரபிக் கடல்ல நம்ம கடற்படை செஞ்ச ரெஸ்கியூ ஆபரேஷன் அதையும் நாம இங்க மறக்க கூடாது. ப்ராபபிலி நீங்க பல பேரும் கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த நிகழ்வு என்னங்கிறது. இருந்தாலும் நம்ம சேனல் வழியா நாமளும் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம நேயர்களுக்கு சொல்றது தானே நம்ம கடமை. லிபியாவை சேர்ந்த மெர்ச்சன்ட் வெசல் லீலா நார்ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு மெர்ச்சன்ட் வெசல் சொமாலியால இருந்து 460 மைல் தொலைவுல சொமாலிய கடற்படையர்களால் ஜனவரி 4ஆம் தேதி 21 க்ரூ மெம்பர்ஸுடன் கடத்தப்பட்டது. அதுல 15 பேர் இந்தியர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கடத்தப்பட்ட கப்பலின் செய்தியை கேட்ட நம்ம இந்திய கடற்படை உடனே அங்கு அருகாமையில் ரோந்து பணியில் இருந்த INS சென்னை டிஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பலை கடத்தப்பட்ட கப்பலை நோக்கி பயணம் பண்ணி ரெஸ்கியூ ஆபரேஷனுக்கு ஈடுபட அனுமதி வழங்கியது. ஸோ நம்ம INS சென்னை டிஸ்ட்ராயர் கப்பலும் கடத்தப்பட்ட கப்பலை நோக்கி பயணிக்குது. அண்ட் இந்த மீன் டைம்ல, இந்த இன்பிட்வீன் டிராவல் டைம்ல நம்ம பேட்ரோல் ஏர்கிராஃப்ட் P8 பொசைடியனா இருக்கலாம் இல்ல டார்னர் ஏர்கிராஃப்டா இருக்கலாம். இதுல ஒரு வகையான ஏர்கிராஃப்டும் அண்ட் இது கூடவே சப்போர்ட்டுக்கு MQ-9B ரக பிரிடேட்டர் ட்ரோன் நம்ம அமெரிக்கா கிட்ட இருந்து லீஸுக்கு வாங்கணும் இல்லையா, அந்த ட்ரோனும் இந்த இன்பிட்வீன் டிராவல் டைம்ல மானிட்டர் பண்றதுக்காக அனுப்பப்பட்டது. கடத்தல்காரங்களை தொடர்ந்து இதை மானிட்டர் பண்ணி வார்ன் பண்ணிட்டு எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படாம லீலா நார்ஃப்ளோ கப்பலை பத்திரமா மானிட்டர் பண்ணிட்டு இருந்தது. அண்ட் இதே டைம்ல நம்ம INS சென்னை டிஸ்ட்ராயர் கப்பலும் லீலா நார்ஃப்ளோக்கு வந்து அடையுது. ஸோ அடைந்த உடனே நம்ம மார்கோஸ்ங்கிற மெரின் கமாண்டர்ஸ் உடனே ரெஸ்கியூ ஆபரேஷன்ல ஈடுபடுறாங்க. MV லீலா நார்ஃப்ளோக்கை பத்திரமா மீட்டு அடுத்த துறைமுகம் வரைக்கும் பாதுகாப்பு தந்து உதவி இருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்கோஸ்ங்கிற மெரின் கமாண்டோஸ் தான் இந்த ஒரு ரெஸ்கியூ ஆபரேஷனை பயன்படுத்தப்பட்டனர். இந்த மார்கோஸ் அப்படிங்கிறவங்க தான் நம்ம முப்படையிலுமே சிறந்த வீரர்கள் அப்படின்னு கருதப்படுவாங்க. ஒரு வாட்டி ஜனாதிபதியா ஒபாமா இருந்த போது இந்தியாவுக்கு வருகை தந்து இருந்தாரு. அப்படி வரும்போது அவருக்கு பாதுகாப்பு தர இந்தியா சார்பா மார்கோஸ் படை தான் இவருக்கு வேணும் அப்படின்னு அமெரிக்கா கேட்டு வாங்கின படை தான் இந்த மார்கோஸ் படை. ஸோ இதிலிருந்தே நாம புரிஞ்சுக்கலாம் மார்கோஸ் எந்த அளவுக்கு உலக நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்ட வெரி ஹை ஸ்கில்டு பீப்புள்ஸ், வெரி ஹை ஸ்கில்டு எலைட் யூனிட் அப்படின்னு. ஸோ இந்த படையை கொண்டுதான் இந்த ஜனவரி 4ல கடத்தப்பட்ட கப்பல் ஜனவரி 5 3:15 மணி அளவுல மீட்கப்பட்டது. வித்தின் ஒன் டேலே இந்த ஒரு கடத்தப்பட்ட கப்பல் பத்திரமா எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாம மீட்கப்பட்டது. இதுதான் நடந்த சம்பவம். இது மூலமா இந்திய கடற்படை மற்றும் அதோடைய பலம் என்ன அப்படிங்கறது மீண்டும் ஒரு முறை உலக நாடுகளுக்கு காட்டும் வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த அரேபியன் கடலுக்கு அடுத்து அந்த பக்கமா இருக்கிறது தான் ரெட்சி. ரெட்சில ஹவுதி எது மாதிரியான வேலைகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எது மாதிரியான பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அங்க அமெரிக்கா அண்ட் பிரெஞ்சு, இங்கிலாந்து போன்ற அவங்களுடைய கடற்படை நின்றுட்டு இருக்கும்போது அதுக்கு அடுத்து இருக்கும் கடல்ல இப்படி ஒரு சம்பவம் நடக்கு. அந்த சம்பவத்துல நாம யாரு அப்படிங்கறத காமிச்சிட்டா கண்டிப்பா இந்த ஒரு செயல் ரெட்சில அதே மாதிரி ஹவுதிஸ் மனசிலும் பிரதிபலிக்கும். கண்டிப்பா இது அவங்க மனசுல நிக்கக்கூடிய ஒரு செயலா இருக்கும், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ரஷ்யா வடகொரியா இடையே போன வருஷம் ஆயுத ஒப்பந்தம் போடப்பட்டது. இதன் விளைவா நேற்று வடகொரியாவின் மிசைல் உக்ரைனை அடிக்க ரஷ்யாவால் பயன்படுத்தப்பட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. உக்ரைனின் சீனியர் அபிஷியல் ஆன மைக்கேலோ இதற்கான செய்தியை வெளியிட்டிருக்காரு.
முதல் முறையா வடகொரியாவின் மிசைல் உக்ரைன் அடிக்கிறதுக்காக ரஷ்யாவால் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அண்ட் இந்த அட்டாக் கிர்சனின் நார்த் ஈஸ்ட் பகுதியில் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு மைக்ரோ அவர்கள் கிளைம் பண்ணியிருக்கிறாரு. ஆனா இதுல ஒரு பெரிய ஓட்டையா பார்க்கப்படுவது என்னன்னா, வடகொரியாவின் மிசைல் தான் ரஷ்யா பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இதுவரை அவங்களால் தரப்படல. அமெரிக்கா எப்படா வடகொரியா சிக்குவாங்க அப்படின்னு கண்ணுல விளக்கண்ணி ஊத்திக்கிட்டு பாக்குற நாடு. வடகொரியா பத்தி ஏதாச்சும் ஒரு செய்தி வந்துச்சுன்னா அதை அமெரிக்கா சும்மா விடுவாங்களா? சோ இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்கிட்டாங்க. வடகொரியா அனுப்பின மிசைல் தான் ரஷ்யா பயன்படுத்தினது, வடகொரியா மிசைல் தான் அப்படின்னு ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா இந்த மிசைல் எப்படி வடகொரியாவுக்கு வந்தது, அதற்கு யார் உதவுனாங்க, இந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்ல யார் யாரெல்லாம் ஈடுபட்டாங்க, எந்தெந்த கம்பெனி ஈடுபட்டுச்சோ அதுக்கு எல்லாத்து மேலேயும் அமெரிக்காவின் பொருளாதாரம் போடப்படும் அப்படின்னு நேஷனல் செக்யூரிட்டி ஸ்போக்ஸ் பர்சன் ஜான் கிர்பி சொல்லியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம யூஎன்ல வரவிருக்கும் கூட்டத்துல இதை பத்தி அமெரிக்கா சார்பாக கேள்வி முன்வைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. சோ இதை ஒரு ஊதி பெருசாக்கிட்டாங்க. கையில எவிடன்ஸே இல்ல, இருந்தாலும் அமெரிக்கா வடகொரியாவை மிரட்டுறாங்க. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் அமெரிக்கா. அண்ட் நவம்பர் மாதமே பிரிட்டன் அண்ட் சவுத் கொரியா கண்டிப்பா ரஷ்யாவிற்கு நார்த் கொரியா SRBMங்கிற ஷார்ட் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல், ஆன்டி டேங்க், ஆன்டி ஏர் மிசைல், ஆர்டிலரி, மோட்டார் ஷெல்ஸ், ரைபிள் போன்ற ஆயுதங்களை வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட்டும் உக்ரைனுக்கு தரப்பட்டது. ஸோ இந்த ரிப்போர்ட் படி பார்த்தா ஒரு வேளை இது இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் இப்போ கிரியேட் ஆகுது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் வடகொரியா அனுப்பின மிசைல் தானா அப்படின்னு. பட் வடகொரியா சைட்ல இருந்தும் சரி இல்ல ரஷ்யா சைட்ல இருந்தும் சரி இதற்கான எந்த மறுப்பும் தெரிவிக்கல, எந்த ஒரு கமாண்டும் தெரிவிக்கல. அண்ட் ஜான் கிர்பி வந்து நாங்க யூஎன்ல கேள்வி எழுப்போம் அப்படின்னு சொன்னாரு இல்லையா, அதற்கான கூட்டம் ஜனவரி 10 கூட்டப்பட இருக்கு யூஎன்ல. அதே மாதிரி அந்த பக்கம் ரஷ்யா சார்பா இருந்து சரி நாங்க வாங்கணுங்கிறீங்களே, கூட்டி கேள்வி கேட்கறீங்களே, அதே மாதிரி நீங்க உக்ரைனுக்கு எவ்வளவு வெப்பன் சப்ளை பண்ணிருக்கீங்க, அதுக்கான கேள்வியை நாங்க யூஎன்ல வைக்கிறோம், அதுக்கான கூட்டம் ஜனவரி 22 நாங்க வச்சிருக்கிறோம், அதுக்கு நீங்க வாங்க அப்படின்னு மாத்தி மாத்தி இப்ப கூட்டத்தை கூட்டி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்ல போனா இந்த 10, 22 அது மாதிரி தேதியில ஒரு உலகளாவிய குழாயடி சண்டை நமக்கு காத்திருக்குன்னே சொல்லலாம். அடுத்து கிரீமியா மீது உக்ரைன் மீண்டும் தன்னோட அட்டாக்கை நடத்தி இருக்காங்க. ஏர் லான்ச்டு கைடட் மிசைல் மூலமா கிரீமியா மீது உக்ரைன் தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அது ரஷ்யாவின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சக்சஸ்ஃபுல்லா தடுத்திருப்பதா ரஷ்யா தரப்பு சொல்லியிருக்கு. அண்ட் இந்த அட்டாக் போக செவஸ்டோபோல், அதாவது மீண்டும் கிரீமியாவில் இருக்கும் செவஸ்டோபோல் கமாண்ட் சென்டர் மீது ஏர் ஸ்ட்ரைக் உக்ரைனால் நடத்தப்பட்டிருக்கு. இது சக்சஸ்ஃபுல்லா அதோட டார்கெட்டை அடிச்சதாக ஏர்போர்ஸின் கமாண்டர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. மக்களே இங்க கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அட்டாக் நடந்தது ஒரு மிசைல் லான்ச் அட்டாக், அண்ட் செகண்ட் அட்டாக் வந்து ஒரு விமானம், போர் விமானம் பயன்படுத்தி தாக்கப்பட்ட ஏர் ஸ்ட்ரைக். ஸோ ரெண்டுமே வெவ்வேறு அட்டாக், ஆனா கிரீமியாங்கிற ஒரே டார்கெட்டை நோக்கி தான் தாக்கப்பட்ட அட்டாக். சரிங்களா, அதுல ஒன்னு நியூட்ரலைஸ் செய்யப்பட்டது, ஒன்னு சக்சஸ்ஃபுல்லா அதோட டார்கெட் அழிச்சிருக்கு. இப்ப அப்படியே இஸ்ரேல் போருக்கு போனோன்னு வைங்களேன், அங்க அல்-ஷிஃபா ஹாஸ்பிட்டல் மீண்டும் திறக்கப்பட்டு சில எசென்சியல் சர்வீஸ் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதா செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா கம்ப்ளீட்டா ஹாஸ்பிட்டல் இன்னும் முழு செயல்பாட்டுக்கு வரல. சம்வாட், ஆபரேஷன் தியேட்டர், ICU அது மாதிரியான எசென்சியல் சர்வீஸ் செயல்பட தொடங்கியுள்ளது. அல் அரூரின் கொலைக்கு பழிவாங்கும் படலமாக நேற்று தெற்கு லெபனான்ல இருந்து இஸ்ரேலின் மெரோன் ஏர்பேஸை நோக்கி 62 மிசைல் ஏவப்பட்டது. இது வெறும் ட்ரைலர் தான். அல் அரூரின் கொலைக்கு நீங்க கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும் இஸ்ரேல் அப்படின்னும் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஹிஸ்புல்லா சார்பாக. முன்னாள் இஸ்ரேலின் ஃபாரின் மினிஸ்ட்ரி அபிஷியலா இருந்த நோகா அர்பல் சர்ச்சைக்குரிய பேச்சை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. பாலஸ்தீனிய ரெஃப்யூஜிகளுக்கு, அதாவது அந்த மக்களுக்கு உதவி பண்ணும் UN ஏஜென்சிகளை அழிக்கணும், அவங்க எல்லாம் டெரருக்கு சப்போர்ட் பண்றவங்க. ஸோ UNRWவை நம்ம காசால இருந்து அழிக்காம நம்மளால வெற்றி அடைய முடியாது அந்த இடத்துல அப்படின்னு நோகா சொல்லியிருப்பது கொஞ்சம் சர்ச்சைக்குரிய பேச்சா இப்ப உலக நாடுகள் மத்தியில பார்க்கப்படுது. அண்ட் அதே மாதிரி ரெட் கிரசன்ட் சொசைட்டி இவங்களும் இப்ப பாலஸ்தீனிய மக்களுக்காக உதவி பண்ண காசால கேம்ப் போட்டு இருக்கிறாங்க. இவங்க பில்டிங்ஸ் அந்த இவங்க சுற்றியுள்ள பகுதிகளிலும் ஆர்டிலரி அட்டாக் போன்றவற்றை இப்ப IDF படை மேற்கொண்டு இருக்கிறாங்க. ஒரு போர்ல மனிதர்களுக்கு உதவும் எந்த ஒரு குழுவா இருந்தாலும் சரி, அந்த குழுவை சார்ந்த வாகனங்கள், கட்டிடங்கள் இது போன்றவற்றை மீது தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விதி. ஆனா இஸ்ரேல் எப்பயோ UN வார்லா அப்படிங்கிற விதியெல்லாம் எப்பயோ மீறிட்டாங்க, அது மறுக்கிறதுக்கு இல்லை. பட் ஆனா இது மாதிரி உதவி பண்ணும் மக்களுக்கு, இந்த உதவி பண்ண வரும் குழுக்கள் அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது தாக்குது அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. சரிங்களா, இதே மாதிரி ஒரு கேஸ் ரஷ்யா உக்ரைன் போர்ல நடந்துச்சு. அப்போ பல உலக நாடுகளும் ரஷ்யாவுக்கு எதிராக இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் அண்ட் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அதுல எல்லாம் கேஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது பெரிய கேள்வியா இருக்கு. அண்ட் இந்த ஒரு செயலை உலக நாடுகள் எப்படி பார்க்க போறாங்க, எப்படி கையாள போறாங்க அப்படிங்கிறதும் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியதா இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாவே நீங்க அமெரிக்கா எப்படிப்பட்ட நாடு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, அமெரிக்காவின் ஸ்டேட் செக்ரட்டரியான ஆண்டனி பிளிங்கன் மற்றும் யூரோப் யூனியனின் ஃபாரின் பாலிசி சீஃப் ஆன ஜோசப் போரல் 2 பேரும் மிடில் ஈஸ்ட் நாடுகளுக்கு பயணம் பண்ணியிருக்கிறாங்க. என்ன பயணம் அப்படின்னு பார்த்தா, அல் அரரின் கொலைனால இப்ப மிடில் ஈஸ்ட் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா ஈரான் ஆதரவால் இயங்கும் பல குழுக்களும் மிடில் ஈஸ்ட்ல இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் கண்டிப்பா இஸ்ரேலுக்கு எதிரான போர்ல இறங்குறதுக்கான தயாராகிட்டு வராங்க.
ஸோ இதை அப்படியே கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே இப்போ ஜோசப் பாரெல்லோ ஆண்டனி பிளிங்கனும் மிடில் ஈஸ்ட்ல இருக்கும் பல நாடுகளுக்கு சென்று அந்தந்த நாட்டு அரசு அதிகாரிகளிடமும் ரிட்டாலியேட் பண்ணும் குழுவை எல்லாமே கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லுங்க, கட்டுப்படுத்துங்க அப்படின்னு சொல்றதுக்கான பேச்சுவார்த்தைக்காக போயிருக்கிறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் போரல் லெபனனுக்கு போயிருக்கிறாரு. அண்ட் லெபனன்ல போய் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, லெபனன் நீங்க தான் அடுத்த நாடா இந்த போர்ல இறங்க போறீங்க, அவங்களை ஈஸியா ட்ராக் பண்ணிடுவாங்க, ஸோ பி கேர்ஃபுல்லா இருங்க, எப்படியாச்சும் உங்களை இழுத்தூட பாக்குறதுக்காக பல பேர் காத்திருக்காங்க அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாரு. லெபனனின் பிரைம் மினிஸ்டர் மிட்டாக்கி ஒண்ணுமே சொல்லல. இஸ்ரேலின் வயலேஷனை ஃபர்ஸ்ட் நீ பட்ட பாருங்க, நாங்க வேணும்னே போல, எங்களை வந்து வேணும்னே யாரும் இழுக்க போறது இல்லை சரிங்களா, இஸ்ரேல் பண்றதுக்கு எதிராக எப்படி தாக்கு பிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் நாங்க உள்ள போற மாதிரி இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் எரியறதை நிறுத்துங்க, அப்புறம் கொதிக்கிறது அடங்கும் அப்படிங்கிற மாதிரி லெபனனின் பிஎம் மிட்டாக்கி பேசி போரலுக்கு நோஸ் கட் கொடுத்திருக்கிறாரு. அண்ட் ஹமாஸின் பொலிட்டிக்கல் பியூரோ லீடர் ஆன இஸ்மாயில் ஹனையா லிங்கனுக்கு ஒரு மெசேஜை கொடுத்திருக்கிறாரு. ஹமாஸ் அழிக்க முடியாதுன்னு கடந்த 3 மாசத்துல நீங்களே புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி புரியாம தொடர்ந்து இஸ்ரேலுக்கு ஆதரவு பண்றேங்கிற பேர்ல ஹமாஸ் அழிக்கணும்னு நினைச்சா அதோடைய விளைவு தாக்கம் இங்க பிரதிபலிக்கும் ஒரு வார்னிங்கா கொடுத்திருக்காரு. ஸோ நல்ல பிள்ளையா இந்த பயணத்தை நீங்க இஸ்ரேலின் அக்ரஷனை கட்டுப்படுத்த பயன்படுத்தி கொள்ளுங்க, அதுதான் உங்களுக்கும் நல்லது, இஸ்ரேலுக்கும் நல்லது, மொத்த மிடில் ஈஸ்டுக்கும் நல்லது அப்படின்னு ஒரு வார்னிங்கா கொடுத்திருக்காரு. அண்ட் இந்த பக்கமா பார்த்தா டர்க்கி ஜெனோசைடுக்கு எதிராக பலமா குரல் கொடுக்கும் ஒரு இஸ்லாமிய நாடு சரிங்களா. ஸோ இப்ப டர்க்கி கொஞ்சம் அவங்களோட கவர்மெண்ட்ல இருந்து தன்னுடைய நீதிமன்றம் மூலமா ஒரு சாட்டையை சுழற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. மொசாடுக்கு ஆதரவா டர்க்கில இயங்கின 15 பேரை அரெஸ்ட் பண்ண சொல்லியும் 8 பேரை நாடு கடத்த சொல்லியும் டர்க்கி நீதிமன்றம் பரபரப்பான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கு. இவங்க எல்லாமே மொசாடின் உதவியா டர்க்கில இருப்பாங்கன்னும், டர்க்கில இருக்கும் பாலஸ்தீனியர்களை டார்கெட் பண்ணி அழிக்க இருந்த சில பேர் அப்படின்னும் இவங்க மேல குற்றம் சுமத்தப்பட்டு டர்க்கியின் நீதிமன்றம் இவங்களுக்கு பரபரப்பான தீர்ப்பை வழங்கியிருக்கு. இந்த தீர்ப்பு இப்படிங்கிறது வெறும் இவங்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட செயல் அப்படின்னு பார்க்காம மொசாடுக்கு எதிராகவும் குறிப்பா இஸ்ரேலுக்கு எதிராகவும் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு அப்படின்னு தான் நாம பார்க்கணும். ஏன்னா இவங்க எல்லாமே இஸ்ரேல் கூட லிங்க்டு இருந்த பர்சன்ஸ், அதுதான் இங்க மெயின் கோர். கண்டிப்பா இவங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி இவங்களுக்கு வந்து அரெஸ்ட் அண்ட் வாரண்ட் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது இஸ்ரேலுக்கு எதிரான செயலாகவே பார்க்கப்பட வேண்டும். அடுத்து நம்ம பிளிங்கனின் பயணத்தை தான் பார்க்கணும். பிளிங்கன் தன்னோட பயணத்துல ஃபர்ஸ்ட் டர்க்கிக்கு இறங்கியிருக்கிறாரு. ஏன்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், டர்க்கி தான் இந்த இடத்துல ஹை எஸ்கலேஷன் பண்ணிட்டு இருக்கும் ஒரு நாடு, இஸ்ரேலுக்கு எதிரான வலுவான குரலை கொடுக்கும் வலுவான ஒரு நாடு. ஸோ ஃபர்ஸ்ட் டர்க்கியை போய் அடக்கணும் அப்படின்னு பிளிங்கன் இறங்கியிருக்கிறாரு. பிளிங்கனும் டர்க்கின் ஃபாரின் மினிஸ்டரும் சந்திச்சு பேசியிருக்காங்க. இதுல காசால ஏற்பட்ட மனிதாபிமான சீரழிவுகளும் போற தணிக்கிறதுக்கான எது மாதிரியான செயல்கள்ல அமெரிக்கா ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு, இதுல டர்க்கியின் பங்கு என்ன அப்படிங்கறத பத்தியும் பேசியிருக்காங்க. ஸ்வீடனை நேட்டோல சேருவதற்கான ப்ராசஸ் எப்படி போயிட்டு இருக்கு, நீங்க அதுல எது மாதிரியான கரண்ட் சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்க அப்படின்னு டிஸ்கஸ் செஞ்சு பேசியிருக்காங்க. இவங்க இருவரின் பேச்சு மட்டும் சுமார் 2 மணி நேரம் போனது அப்படிங்கிறது நீங்க குறிப்பிடத்தக்க செய்தி. ஸோ இன்னும் பிளிங்கன் போரல் போன்றவங்க போக வேண்டிய நாடுகள் பலவும் இருக்கு, பல பேச்சுவார்த்தைகளும் பெண்டிங்ல இருக்கு. ஸோ இவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் இவங்களுடைய பயணங்கள் மிடில் ஈஸ்ட் நாடுகள்ல எப்படி பிரதிபலிக்க போகுது, போர்ல இதற்கான ரிஃப்ளெக்ஷன் இருக்குமா, அப்படி இருந்துச்சுன்னா அது எது மாதிரியான ஒரு பாசிட்டிவா இல்ல நெகட்டிவான ரிஃப்ளெக்ஷனா இருக்குமா அப்படிங்கிறத இவங்களுடைய சந்திப்பு இவங்களுடைய பேச்சுகள் முடிந்த பிறகு ஏற்படும் செயல்கள்ல நமக்காக காத்திருக்கு. ஸோ அடுத்து வர இருக்கும் காணொலிகள்ல நம்ம போரல் அண்ட் பிளிங்கனின் பயணங்கள் பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து கவர் பண்ணுவோம். அண்ட் இதுவரை பொறுமையுடன் பார்த்து ரசித்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள். கண்டிப்பா இந்த ஒரு காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா, இந்த செய்திகள் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களும் கொஞ்சம் உலக நாலேஜை தெரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள் ஆயுதம் அறிவோமில். அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. நன்றி, வணக்கம்.